நகர்ப்புறங்களில் உள்ள மாநில நெடுஞ்சாலைகளை ஊரக சாலைகளாக மாற்ற தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கிறது. இது குறித்த விவரங்களை எமது செய்தியாளர் அரவிந்திடம் கேட்கிறார். அரவிந்த், இப்போ இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள்? விரிவாக சொல்லுங்க அரவிந்த். தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகளை அகற்றக்கோரி உச்சநீதிமன்றமானது சமீபத்தில் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் இதன் காரணமாக மாநில அரசுகள் தங்கள் எல்லைக்குட்பட்ட, அதாவது தங்கள் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகளை அகற்றியாக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள். இந்நிலையில் சண்டிகர், அதாவது பஞ்சாப் மாநில அரசானது தங்கள் சிட்டி லிமிட், அதாவது நகர்ப்புறங்களில் உள்ள ஒரு சில சாலைகளை ஊரக சாலைகளாக மாற்றியிருந்தது. அதாவது உச்சநீதிமன்ற உத்தரவானது தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகளை அகற்ற வேண்டும் என்பதுதான் உத்தரவு. இந்நிலையில் இதனை தவிர்ப்பதற்காக பஞ்சாப் மாநில அரசானது தங்களுடைய நகர்ப்புறம், அதாவது சிட்டி லிமிட்டில் இருக்கும் ஒரு சில சாலைகளை டீநோட்டிஃபை செய்திருந்தது. அதாவது மாநில நெடுஞ்சாலையிலிருந்து ஊரக சாலையாக மாற்றியிருந்தது. எனவே இதன் காரணமாக இப்படி மாற்றினால் உச்சநீதிமன்ற உத்தரவானது பொருந்தாது. எனவே அப்படிப்பட்ட சாலைகளில் மதுக்கடைகளை வைத்துக் கொள்ளலாம். இதன் காரணமாகத்தான் பஞ்சாப் மாநில அரசானது இது போன்ற ஒரு செயல்பாட்டை செய்திருந்தது. இதனை எதிர்த்து பஞ்சாப் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. பஞ்சாப் உயர்நீதிமன்றமானது ஒரு உத்தரவை வழங்கியிருந்தது. அதாவது இது போன்ற பஞ்சாப் மாநில அரசின் செயலானது உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது என கூறி ஒரு உத்தரவை வழங்கியிருந்தது. இந்நிலையில் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கானது இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வானது பஞ்சாப் மாநில அரசின் இந்த செயலானது தங்களுடைய உத்தரவை மீறும் வகையில் இல்லை. ஏனென்றால் தங்களுடைய உத்தரவானது இது போன்ற தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் அதிகப்படியான வேகத்தில் செல்லும் வாகனங்கள் மது குடித்துவிட்டு இது போன்ற மிக வேகமாக செல்லும் வாகனங்களால் பல்வேறு விபத்துகள் ஏற்படுகிறது. எனவே அதனை தடுக்கத்தான் நாங்கள் இது போன்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறோம். ஆனால் இது போன்ற சிட்டி லிமிட்டில் வரும், அதாவது நகர்ப்புறங்களில் வரும் தேசிய நகர்ப்புறங்களில் வரும் சாலைகளில் ஒரு அதிகப்படியான வேகத்துடன் எந்த வாகனமும் செல்ல முடியாது. எனவே அதன் காரணமாக இது போன்ற விபத்துகள் அந்த இடத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இந்நிலையில் மாநில அரசு இது போன்ற டீநோட்டிபிகேஷன், அதாவது நகர்ப்புறங்களில் உள்ள மாநில சாலைகளை ஊரக சாலையாக மாற்றியதில் எந்த தவறும் இல்லை, இது தங்களுடைய உத்தரவை மீறும் செயலாக பார்க்க முடியாது என கூறி அந்த மனுவை தள்ளுபடி செய்துவிட்டனர். தற்போது இதன் காரணமாக தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநில அரசுகளுமே நகர்ப்புறங்களில் உள்ள, அதாவது சிட்டி லிமிட் உள்ள மாநில நெடுஞ்சாலைகளை டீநோட்டிஃபை செய்து, அதாவது ஊரக நெடுஞ்சாலையாக மாற்றிக்கொள்ளலாம். இந்த உத்தரவு மூலம் இது பல்வேறு மாநில அரசுகளுக்கு உதவும் உத்தரவாகவே பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இரண்டாம் கட்டமாக சில தனியார் பார் உரிமையாளர்களும் மது விற்பனை செய்வோரும் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு இடைக்கால மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். ஆனால் அந்த அனைத்து மனுக்களையும் தாங்கள் தள்ளுபடி செய்வதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மாநில அரசுகளின் மனுக்களை மட்டுமே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதுவும் மாநில அரசுகள் தங்கள் சிட்டி லிமிட்டில் உள்ள, அதாவது நகர்ப்புறங்களில் உள்ள அந்த சாலைகளை மாற்றுவதற்குரிய அந்த வாய்ப்பு மட்டுமே தாங்கள் வழங்கியிருப்பதாக இன்றைய உத்தரவு மூலம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வானது மிகவும் தெளிவாக தெரிவித்துள்ளது. அரவிந்த், இப்போ இந்த நெடுஞ்சாலைகள்லாம் ஊரக சாலைகளாக ஒருவேளை அந்த மாநில அரசுகள் மாற்றினால் மீண்டும் அந்த மதுக்கடைகள்லாம் திறக்கப்படும் அரவிந்த்? இந்த உத்தரவு மூலம் உச்சநீதிமன்றம் அந்த வாய்ப்பை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது தங்களுடைய உத்தரவானது மது விற்பனை செய்யக்கூடாது என்பது எங்களுடைய உத்தரவு அல்ல. ஆனால் மது குடித்துவிட்டு அதிகப்படியான வேகத்தில் ஏற்படுத்தப்படும் விபத்துகளை தடுப்பதற்காகவே நாங்கள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறோம். தற்போது மாநில அரசுகள் தாங்கள் ஆய்வு செய்து எந்தெந்த பகுதிகளில், அதாவது சிட்டி லிமிட்டில் ஒரு அதிகப்படியான வேகத்தில் செல்ல முடியாது. ஏனென்றால் இது அனைத்துமே நகர்ப்புறங்களில் உள்ள ரோடு சாலைகள். எனவே அந்த சாலைகளை டீநோட்டிஃபை செய்தால் அந்த இடங்களில் மீண்டும் மதுக்கடைகளை திறந்து கொள்ள முடியும். இந்த நிலையில் இன்று ஒரு தனியார் சென்னையை சேர்ந்த பார் மற்றும் மது விற்பனை ஒரு சங்கமானது உச்சநீதிமன்றத்தில் முதல் மனுதாரர்கள் அவர்கள் தான் தங்களுடைய வாதத்தை முன்வைத்தனர். அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் இதுதான். அதாவது தமிழகத்தில் மொத்தம் உள்ள 7000 மதுக்கடைகள் இருக்கின்றன. உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு மூலம் ஒரு 3000 மதுக்கடைகளை மூட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது என்ற வாதத்தை முன்வைத்தனர். ஆனால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் பிரைவேட், அதாவது தனியார் இது போன்ற பார் அசோசியேஷன் மனுக்களை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் மாநில அரசு தாங்கள் ஆய்வு செய்து அந்த சிட்டி லிமிட்டில், அதாவது சிட்டி லிமிட்டில் உள்ள சாலைகளை ஊரக சாலையாக டீநோட்டிஃபை செய்தால் அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் தமிழக அரசும் இதே போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கும் என்றுதான் இங்குள்ள தமிழக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏனென்றால் தமிழக அரசும் இன்றைய ஒரு மனுவில் அவர்களும் இந்த விசாரணைக்காக வந்திருந்தார்கள்.